ஹாய்டா பப்பிள் விங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ரோமியோ ஜூலியட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் பாஸ்ட்டில் உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. சேம் டைம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். முட்டாய் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேனே. நான் எப்படி நானாக போய் சோ என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? நான் அந்த மாதிரி பொண்ணுன்னு நினச்சிருப்பானோ? புரியலவும் தெரியலை. எல்லாம் என் ரோமியோக்காக பார்த்து பார்த்து வச்சுருந்தேன். எல்லாமே போச்சு. ரோமியோ சரி ஓகே கூல் டான் மிஸ்ஸோ, கூல் டான். ஓகே, போனது போகட்டும், அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்போ எதுக்கு இவங்க வந்திருக்கான்? ஒரு வேளை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானோ? சச்சா, அப்படி வந்திருந்தா நம்மகிட்ட பேசியிருப்பானே. எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்குறான். ஒரு வேளை நம்மளை ஞாபகம் இருக்காதோ? அது எப்படி? மேபி இப்படி கூட இருக்கலாம். இவன் நிறையா பொண்ணுங்கக்கிட்ட அப்படி இருப்பானோ? ஸோ இவன் கூடயா நான் இருந்தேன்? நிற்கும் போதே கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாம் என் தலையெழுத்து. இப்போ வேணையா இங்கேயும் வந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. சரி, ஓகே, நம்ம என்ன பர்மனெண்ட்டாக இருக்க போகிறோம்? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஹவுஸை காலி பண்ணிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல அந்த ஒர்க்கு கிடைக்கணும். எல்லாமே நல்லதாக அமையும் மிஸ்ஸோ, நீ எதையும் திங்க் பண்ணாத, அப்படியே போய் படு அப்படின்னு சொல்லி நீங்களும் தூங்கிடுவீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் அவசரமாக கிளம்புறீங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸோ, உனக்கு எப்படியாச்சும் இந்த ஒர்க்கு கிடச்சிடணும். இவ்வளோ நாள் இதை நம்பிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த வேலை மட்டும் போச்சு அவ்வளோதான். அப்புறம் உன் கனவை கலைக்க வேண்டியது தான். சச்சா, அப்படிலாம் ஆகாது. கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். எனிவே ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ யார் கால் பண்ணுறா? ஜங்குக். ஹலோ ஜங்குக். மிஸ்ஸோ, ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன் ஜங்குக். இதுவும் இப்போ கிளம்பிட்டுருக்கேன். ஓகே, ஓவரால் எல்லாம் பேசிட்டேன். உனக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணனால ஒர்க்கு கிடைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த வேலை? நான் சொன்னேன்ல, பேசாமல் நான் இல்லை ஜங்குக், அது பரவாயில்ல. அண்ட் உங்களுக்கு தெரியும்ல நான் அடுத்து. சரி, ஓகே, உன்னோட விஷ். ஓகேடி, பார்த்து போண்ணா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஜங்குக். ஜங்குக் ஆயிரா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஓகே, நான் அப்புறம் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் ஜங்குக், பாய். அப்பா, ஜங்குக் சொன்னனால ஓரளவு எனக்கு எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும். இருந்தாலும் பயமாக இருக்கே. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வெளியே வரீங்க. வெளியே வந்து இப்போ கீயை போட்டு அப்படியே லாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க வீடை. ஓட்ட வீடுங்கிறது கரெக்டாக இருக்குது. லாக்கை தொலைதான்னு பாரு. என் நேரத்துக்கு இதுவும் சதி பண்ணுது. சீக்கிரம் லாக்கை தொலை. எதுக்கு லாக் ஆக மாட்டேங்கிற? அப்போ கரெக்டாக ஜிமினும் நல்லா ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு டிப்டாப்பாக நடந்து வரான் மாடியிலேருந்து. நீங்கள் அவனை பார்க்குறீங்க அப்படியே சைடா. இவன் எதுக்கு இப்போ வரான்? மார்னிங் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் வெளில வந்துடும் போலயே. சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் ஃபார்மல் ஷர்ட்டில் அழகாக தான் இருக்கான். புத்தி எங்கே போது பாரு மிஸ்ஸோ. இன்னும் ஒரு தடவை பட்டதே பத்தாதா உனக்கு? பேசாமல் வாயை மூடிட்டு பூட்டை போடு. ஆட்டி வேற தொலைய மாட்டேங்குது. இவனுக்கிட்ட வந்துட்டே இருக்கான். சீக்கிரம். காட், ஒரு வழியாக லாக் ஆகிடுச்சு. ஓடுறீ மிஸ்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு ஸோ அவனும் அப்படியே போயிடுறான். இப்போ நீங்கள் வேகமாக வெளியே வரீங்க. இந்தாம்மா புள்ள நெல்லு. இந்த கிழவிக்கு இப்போ என்னவா? நானே அவன் வந்துடுவான்னு பயத்தில் ஓடிட்டுருக்கேன். என்ன பாட்டி, நைட்டு ஃபுல்லாக ஏன் லைட்டை போட்டு வச்சுருந்தா? அது வந்து பாட்டி, ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரமாக தூங்காமல் இருக்கிறது அறிவில்லை. கிழவிக்கு என்னவா? எப்போ வேணாலும் தூங்குவேன். இது வேற படுத்துது. வந்துட்டான்.
அச்சோ கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான். பாட்டி பாட்டி, நான் முக்கியமான ஒரு ஒர்க்குக்கு போகிறேன். போயிட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேனே. நான் போயிட்டு வரேன் பாட்டி. பாய். இந்தாம்மா புள்ள நில்லு. பொடி கிளவி. நல்ல வேலை எப்படியும் வந்துட்டோம். ஓ அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் நடந்து போய் நிற்கிறீங்க. ஷோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஓ நான் சீக்கிரம் வந்தாலும் இந்த பஸ்ஸு சீக்கிரம் வராது போலையே. என் நேரத்துக்கு எல்லாமே சதி பண்ணுது. இவன் இவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். ஷோ என்ன இவன் பஸ் ஸ்டாண்டு. ஷோ இவன் இதுக்கு வரான் இங்கே. ஷோ யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவனே முன்னாடி வரான். என்னாச்சு? ஸோ ஜிமினும் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அப்படியே வாட்ச் பார்த்துட்டு அவனும் அப்படியே நிற்கிறான். ஐயோ இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான்? ஒரு வேளை ஃபாலோ பண்ணுறானோ? இல்லை மிஸ்ஸோ, அப்போல்லாம் நினைக்காத. பஸ் ஸ்டாண்டு பப்ளிக் பிளேஸு, யாருனாலும் வரலாம். ஒரு வேளை இவனும் பஸ்ஸில் போகிறானோ? ஸோ உனக்கு எதுக்கு தேவையில்லாதது. அவனை கண்டுக்காத, நீ பஸ்ஸுக்கு மட்டும் வெயிட் பண்ணு. பார்க்கலாமா வேணாமா? பார்க்கலாமா? பார்த்தா பார்ப்பானோ? சரி பார்க்கலாம். நான் பார்க்குற நேரம் கரெக்டாக பார்த்துட்டான். ஐயோ பார்க்க வேணாம். இருந்தாலும் ஒரு பக்கம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறது? ஷோ காடு பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேகமாக பஸ்ஸில் ஏறுறீங்க. பார்த்தா செம கூட்டம். ஸோ நீங்கள் நின்றுட்டே தான் பார்த்தா பஸ்ஸு செம க்ரௌடாக இருக்குது. நீங்கள் நின்றுட்டே தான் போகிறீங்க. ஷோ சீட் இல்லையா? இட்ஸ் ஓகே. ஹலோ. யாரு எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லோவாக திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் உங்கள் பின்னாடி தான். அவனும் அப்படியே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு அவ்வளோதான். ஐயோ என்ன பண்ணுறது? எங்கே போனாலும் என் பின்னாடியே வரான். கன்ஃபார்ம் என்னை ஃபாலோ பண்ணுறான் போல். ஐயோ நமக்கு எதுக்கு, கண்டுக்காமல் நிற்க வேண்டியதுதான். மச்சான் டே கிளம்பிட்டேன்டா. இல்லை பஸ்ஸில் தான் போகிறேன். பைக்கில் பேர் மச்சான், இப்போ தான் கொடுத்துருக்கேன். ஓ பைக்கில் பேரா? அதான் வரானோ? அவன் எதில் வந்து நமக்கு என்ன? நீ பேசாமல் நில்லடி. அவனை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு தான் அவன் தான் மைண்டுக்குள்ளே வரான். ஓகேடா நான் பார்த்துக்கிறேன். என்ன எல்லாம் நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே தான். அது சாரி தெரியாமல். தெரியாமல் தான் அங்கே பிடிப்பாங்களா? டிரைவர் வேறு. ஸோ ஒரு பிரேக் போட்டதும் ஸோ ஜிமின் டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சிடுறான். உங்களுக்கா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இன்னும் கொஞ்சம் பேர் ஏறுறாங்க. அவ்வளோதான். ஸோ ஜிமின் இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். எல்லாரும் போட்டு அப்படியே இடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினோட ஹேண்ட்ஸ் தான் உங்கள் ஹிப்பில் நல்லா டச் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்களால் திரும்பவும் இல்லை, பிகாஸ் ஜிமின் அவ்வளோ க்ளோஸில் இருக்கான். அப்போ உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து சாரி பின்னாடி இடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதை பிடிக்கணும்னு தெரில. அதான் அது பிடிச்சி நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படியே ஆடாமல் நெல்லுன்னா. அது அமைதியாக நெல்லு. பின்னாடி என்னை பிடிச்சி இடிக்கிறாங்க. அதுக்கு எங்கே தான் பிடிப்பானா? எனக்கு எதுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எதுக்கு ஸ்வெட் ஆகுது. அவன் ப்ரீத் வேற. என்ன பண்ணுறான்? நீ கண்ட்ரோல் பண்ணடி. அப்போ ஜிமினோட ஹேண்ட்ஸ் இன்னும் நல்லா அப்படியே உங்கள் ஹிப்பை தடவிட்டே மேலே போகுது. நீங்கள் அவ்வளோதான் டக்குன்னு அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வந்து அப்படியே இறங்கிடுறீங்க. அவனுக்கு பயந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்லேயே இறங்கிட்டான். பரவாயில்ல, இங்கேருந்து நம்ம கம்பெனிக்கு நடந்தே போயிடலாம். ஐயோ ஒரு வேளை இவன் தெரிஞ்சு பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறானா ஒன்றும் புரியலை. ஆனால் எங்கே டச் பண்ணுறான்? அவன் டச் பண்ண முதல்ல எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. எனக்கு எதுக்கு அது கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகுது. நல்ல வேலை தள்ளி விட்டு இறங்கிட்டோம். ஐயோ இன்னும் ஒரு ஸ்டாப் நடக்கணுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது காட் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டே நடந்து போகிறீங்க. ஒரு வழியாக கம்பெனிலாம் ரீச் பண்ணிட்டீங்க. ஓகே மிஸ்ஸோ, ஓகே ஃபைன். இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம். இதுக்கடுத்து நியூவாக நீ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஓகே. ரோமியாக்காங்க, நீ வெயிட் பண்ணுறீ, யாரை பற்றியும் கண்டுக்காத. ஓகே. காட், நல்லபடியாக அந்த ஒர்க்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளே போகிறீங்க. இப்போ இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வெளில வரீங்க. நீங்கள் வெளியே வரதுக்கும் கரெக்டாக ஜிமின் உள்ளே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ அவனும் அதே கம்பெனியில் தான் இன்டர்வியூக்கு வந்திருப்பான் போல். பட் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜிமின் அப்படியே கரெக்டாக உள்ளே போகிறான் அவசரமாக. நீங்கள் அப்படியே வெளில வந்துடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் நல்லா பப்பரப்பான்னு படுத்துட்ருக்கீங்க. இப்போ நைட் டைம் ஆகுது. எனக்கு இன்டர்வியூ நல்லா தான் பண்ணேன். ஓவரால் ஜங்குக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் பண்ணேன். எல்லாம் ஓகே தானே? எனக்கு இன்டர்வியூ எடுத்தானே, ஒருவேளை அவன் தான் என் ரோமியாவாக இருப்பானோ? சச்சா, அவன் கொஞ்சம் முக்கியம் தான் இருந்தான். அவெல்லாம் என் ரோமியாவாக இருக்காது, வாய்ப்பு கிடையாதுடி. என்ன கேட் இருக்கிற சவுண்டு கேட்குது? ஒருவேளை இவனாக இருப்பானோ? எட்டி பார்க்கலாமா? நான் இருக்க அவனை போய் பார்க்க போகிறேன். மிசோ, உனக்கு என்னடி ஆச்சு? அவள் வந்தா என்ன, வராட்டினா உனக்கு என்ன? பேசாட்டிங்க போ, வேலையை பாரு. என்ன இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே, லைட்டாக எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஷர்ட்லாம் ஒரு மாதிரி களைஞ்சு, அவன் ஹேர்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அப்படியே மேலே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டே இருக்கும்போது நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. வழக்கம் போல் திரும்பி ஒரு லுக்கு விடுறான் அவங்க வீடை. நீங்கள் டப்புன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, சின்ன டக்குன்னு பார்த்துட்டான். ஸோ இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு என்ன ஃபீல்னு தெரில. இவனை பார்க்குறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஸோ எதுக்கு கண்டதை யோசிக்கிறேன்? இப்போ பாரு, இவனை பற்றியும் யோசிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு போய் கூலி, எதையும் போட்டு குழப்பாத. ஸோ இப்போ ஜிமின் மேலே போய் ஃபேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் அப்படியே கலட்டி போட்டுட்டு, கீழே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு, மேலே உள்ளே போடுற ஒரு பனியன் மட்டும் போட்டிருக்கான். அவனுக்கு செம்ம டயர்டு போல். அவனும் அப்படியே வந்து பெட்டில் உட்காடுறான். அவனுக்கு அப்போ கரெக்டாக ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அவனும் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். இப்போ கரெக்டாக அவன் விண்டோ சைடு போய் பார்க்குறான். ஸோ அவன் வீடுக்கு கீழே தானே உங்கள் வீடு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து தான் சவுண்டு வருதுன்னு கண்டுபிடிச்சிடுறான். ஸோ ஃபஸ்ட்டு அவன் கண்டுக்கல. அடுத்து சவுண்டு ரொம்ப வரவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். பார்த்தா அவங்க வீடு ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே வரான். அவனும் வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான் எங்கே சவுண்டு வருதுன்னு. பார்த்தா அவங்க பாத்ரூம்குள்ளேருந்து தான் வருது. அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் கிட்ட வரான். ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஜிமின் பொறுமையாக வந்து அப்படியே எட்டி பார்க்குறான். அப்போ நீங்கள் தான் கரெக்டாக ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ப்ளீஸ் 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 என்னை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் 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 காப்பாற்றுங்க. ஹே, என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு தள்ளிப்போ. இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. என்னடி பண்ணுற? ஃபஸ்ட்டு தள்ளிப்போ. என்ன பண்ணுற? தள்ளிப்போடி, ஓடி. இல்லை ப்ளீஸ், அங்கே பாருங்க. என்ன இருக்கு? அங்கே ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ தள்ளிப்போ. இல்லை ப்ளீஸ், நான் விட மாட்டேன். அங்கே பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறேன். பார்த்தா காக்ரோச்சு தான் அப்படியே பறந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அது எப்படியாச்சும் பிடிச்சி வெளில போடு ப்ளீஸ். அது பறக்குது ப்ளீஸ். ஃபஸ்ட்டு தள்ளிப்போ. ஓகே, நான் பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ தள்ளி போடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தள்ளிப்போ. இல்லை ப்ளீஸ், அதை பிடி. அதுக்கப்புறம் நான் போகிறேன் ப்ளீஸ். எனக்கு அதுனா ரொம்ப பயம். ப்ளீஸ் அதை பிடிச்சி வெளில போடு. ஸோ நீங்கள் வேற டவல் கட்டி அவனை நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனால் சுத்தமாக முடியல. ஸோ அப்படியே அவங்கள இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட இழுத்து நல்லா வச்சுக்கிறான். பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டு தான் இருக்கேன்டி. அப்போ அவன் உங்களை இன்னும் இறுக்கமாக அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் நெக்குக்கிட்ட அவன் ஃபேஸ் கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே இருடி, அது பறந்துட்டே இருக்கு, அப்படியே இருண்ணா. சரி ஓகே, நான் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். அதை பிடிச்சி வெள்ளை எப்படியாச்சும் போட்டுறேண்ணா. வேலை தானே, போட்டுடுறேன். நீ நல்லா டைட்டாக பிடிச்சிக்குவாண்ணா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கா ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே உங்களை ஒரு கையில் பிடிச்சிட்டு அதை பார்க்குறான். ஸோ அது கரெக்டாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு பக்கெட்டை வச்சு அது மேலே அப்படியே கவுத்தி விட்டுடுறான். பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டேன்டி. பிடிச்சிட்டியா? இல்லைண்ணா, இன்னும் ஒன்று இருக்கு. 2 இருக்கா? நீ கவனிக்கவே இல்லை. ப்ளீஸ் அது எப்படியாச்சும் துரத்தி விட்டுரு. அதுனா எனக்கு ரொம்ப பயம். அப்படியா? துரத்தி விட்றேன். என்ன எப்படி இருக்கா? ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினா கண்ட்ரோல் பண்ணுறாடே. பிடிச்சிட்டியா? என்ன பண்ணுற?
ஏய் இன்னும் பிடிக்கல. இல்லை பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கையெடு கையெடு. என்ன பண்ணுற? ஆம், பிடிச்சிட்டேன் காக்ரோச்சை. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கா பிரேக் பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் டவல் அவரை ஜிமின் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறான்.